ஒரு நிமிஷம் உங்களை ஒரு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டராக கற்பனை செஞ்சு பாருங்க. உங்க எல்லைக்குள்ள ஒரு பெரிய சுகர் மில் இயங்கிட்டு இருக்கு. திடீர்னு அரசாங்கம் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வராங்க. ஆமா, அந்த சட்டம் படி அந்த மில்ல சுத்தி 25 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு வேற எந்த புதிய சுகர் மில்லும் வரக்கூடாது. எக்ஸாக்ட்லி. இப்ப நீங்க சொல்லுங்க, இது அந்த மில்லுக்கு ஒரு மனோபலியை உருவாக்குமா அல்லது எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸஸை பாதுகாக்க கொண்டு வரப்பட்ட ஒரு எஃபிஷியன்சி மூவா இருக்குமா? ஒரு விவசாயியா இது நீங்க எப்படி பாப்பீங்க? இது ரொம்பவே சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. கண்டிப்பா. சோ எந்த ஒரு நீண்ட அறிமுகமும் இன்றி நேராக விஷயத்திற்குள் செல்லலாம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அதாவது யூபிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வே தயாராகும் உங்களுக்கு ஏப்ரல் 23, 2026க்கான எக்ஸிகியூட்டிவ் இன்டெலிஜென்ஸ் பிரீஃபிங்கின் ஆழமான அலசலுக்கு வரவேற்பு. இன்னைக்கு நம்ம மிஷன் ரொம்ப கிளியரா இருக்கு. என்வாயரன்மெண்ட்ல தொடங்கி எக்கனாமி, டெக் மற்றும் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் வரை அனைத்தையும் ஸ்லைட் வைஸ், லைன் பை லைன் எந்த ஒரு கான்டென்ட்டையும் மிஸ் செய்யாம பார்க்க போறோம். ஆமா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கால் டு ஆக்ஷன். உங்களுடைய அப்டேட்ஸ் மற்றும் ப்ரிப்பரேஷன்ஸ்க்காக டிஸ்கிரிப்ஷன் உள்ள டெலிகிராம் சேனல் லிங்கை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. சரி, முதல் டாபிக் உள்ள போலாமா? போலாம். ஸ்லைட் 2ல எக்காலஜி அண்ட் ராம்சார் சைட்ஸ் பத்தி ஒரு பெரிய அப்டேட் இருக்கு. MOAFCC பாரசிங்ஹா WLS ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் அறிவிச்சிருக்காங்க. ஓ, அந்த பாரசிங்கா WLS தானா? இதோட டோட்டல் ஏரியா பாத்தீங்கன்னா 408.7 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கு. அதுலயும் 307 வில்லேஜஸ் கவர்ட் அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆமா, இவ்ளோ வில்லேஜஸ் கவர் ஆகிறதுனால இதோட பிரேக்கப் டீடைல்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த ஜோன் பிஜ்னோர்ல 155.2 ஸ்கொயர் கிலோமீட்டர், முசாஃபர் நகர்ல 138.71 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கு. மீதி ஏரியா மீரட்ல 50.04 ஸ்கொயர் கிலோமீட்டர், அம்ரோஹால 46.35 ஸ்கொயர் கிலோமீட்டர், அப்புறம் ஹாப்பூர்ல 18.35 ஸ்கொயர் கிலோமீட்டர் கவர் ஆகுது. இதோட பயோடைவர்சிட்டி ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா 373 பேர்ட் ஸ்பீஷீஸ் இருக்கு. எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்லாம 280 பிளான்ட் ஸ்பீஷீஸ் இருக்கு. அதுல 81 மெடிசினல் பிளான்ட்ஸ், அப்புறம் 79 ஃபிஷ் ஸ்பீஷீஸ், 41 மேமல் ஸ்பீஷீஸ், 36 ரெப்டைல் ஸ்பீஷீஸ் மற்றும் 10 ஆம்பிபியன்ஸ் இருக்கு. வாவ், இவ்ளோ பெரிய பயோடைவர்சிட்டி. சரி, இந்தியாவுடைய அடுத்த ராம்சார் சைட் பத்தி சொல்லுங்க. ஆமா, இந்தியாஸ் 99th ராம்சார் சைட்டாக ஷேகா ஜீல் பேர்ட் சாங்சுரி அறிவிக்கப்பட்டிருக்கு. இதோட லொகேஷன் அலிகர், யூபி. இது யூபியோட 12th ராம்சார் சைட். இப்ப எனக்கு ஒரு கேள்வி. நீங்க சொல்லுங்க, ராம்சார் சைட் 1971 கன்வென்ஷன் கான்டெக்ஸ்ட்ல பார்க்கும்போது இந்த 99th சைட்க்கு சென்ட்ரல் ஏஷியன் ஃப்ளைவேல என்ன ஈக்கோலாஜிக்கல் முக்கியத்துவம் இருக்கு? இதை யூபிஎஸ்சி என்வாயர்மெண்ட் செக்ஷன்ல எப்படி கேட்கப்படலாம்? அதாவது வலசை போகும் பறவைகளுக்கான ஒரு முக்கியமான வழித்தடம் இது. ஓ, அப்போ இங்க வர்ற கீ ஸ்பீஷீஸ் ரொம்ப முக்கியமாச்சே. கண்டிப்பா. பார் ஹெடட் கூஸ் மற்றும் பெயிண்டட் ஸ்டார்க் ஆகியவை இங்க வர்ற முக்கியமான கீ ஸ்பீஷீஸ். கன்வென்ஷன் கான்டெக்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1971 அப்படிங்கறத எக்ஸாம்ஸ்ல ஸ்டேட்மெண்ட் பேஸ்டா கேட்கலாம். சூப்பர். சோ என்விரான்மெண்ட்ல இருந்து நேரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அக்ரிகல்ச்சரல் பாலிசிஸ்க்கு, அதாவது ஸ்லைட் 3க்கு மூவ் ஆகலாம். PMGSY 3 எக்ஸ்டென்ஷன் வந்திருக்கு இல்லையா? ஆமா, பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா. இதோட பட்ஜெட் இன்க்ரீஸ்ட் ஆகிருக்கு. Rs 80,250 crores இருந்து Rs 83,977 crores ஆக உயர்த்தி இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கான டைம்லைன்ஸ் பாத்தீங்கன்னா மார்ச் 2028 வரைக்கும் ரோட்ஸ் அண்ட் பிரிட்ஜஸ் இன் பிளெயின் அண்ட் ஹில்லி ஏரியாஸ்க்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஆனா பிரிட்ஜஸ் இன் ஹில்லி ரீஜன்ஸ்க்கு மட்டும் மார்ச் 2029 வரைக்கும் டைம் இருக்கு. அதுல முக்கியமான டிரெக்டிவ்ஸ் என்னன்னா ரீடேக் அன்அவார்டட் சாங்ஷன்ட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது தான். அதாவது சாங்ஷன் ஆகி ஆரம்பிக்காத ப்ராஜெக்ட்ஸை மறுபடியும் கையில எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இது கிராம்ஸ், அதாவது கிராமின் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்ஸ் கூட கனெக்ட் ஆகுது. அண்ட் இது அலைன்ஸ் வித் விக்சிட் பாரத் 2047. இது விவசாயிகளுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட். விவசாயம்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது, நம்ம ஆரம்பத்துல பேசினா அந்த டிராஃப்ட் சுகர் கேன் கண்ட்ரோல் ஆர்டர் 2026. இதோட ஓல்ட் ரூல் 15 கிலோமீட்டர் ரேடியஸா இருந்துச்சு. ஆமா, ஆனா இப்ப வந்திருக்க நியூ ரூல் படி 25 கிலோமீட்டர் மினிமம் ரேடியஸ் பிட்வீன் மில்ஸ் அப்படின்னு மாத்திட்டாங்க. சோ இத நான் மறுபடியும் கேக்குறேன், இந்த 25 கிலோமீட்டர் மினிமம் ரேடியஸ் ரூல் என்பதை ஒரு மொனோபொலியை உருவாக்குவது போல பார்க்கலாமா அல்லது ரீசோர்ஸ் எஃபிஷியன்சிக்காக கொண்டு வரப்பட்டதா? இத மார்க்கெட் கான்டெக்ஸ்ட் வச்சு தான் புரிஞ்சுக்கணும். FY 25-26 எஸ்ட் கன்சம்ஷன் 280 lakh tons இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் டிமாண்ட் ஷிஃப்டிங் டுவர்ட்ஸ் ஜாகரியாகவும் இருக்கு. ஸோ கரும்பு தட்டுப்பாடு வராம இருக்க இது ஒரு ரீசோர்ஸ் எஃபிஷியன்சி மூவ் தான். ஓ,
அந்த கோணத்துல பார்த்தா கரெக்ட் தான். இதுல கன்சாரி ரெகுலேஷனும் அப்டேட் ஆகியிருக்குல்ல? ஆமா. யூனிட்ஸ் 500 TPD, அதாவது டன்ஸ் per டே கெப்பாசிட்டி இருக்கிற யூனிட்ஸ் நவ் ரெகுலேட்டட். இந்தியா ஹேஸ் 370 யூனிட்ஸ் டோட்டல். அதுல 66 லார்ஜ் யூனிட்ஸ் நவ் கவர்ட். சரி, இப்போ அப்படியே ட்ரேட், டெக் அண்ட் இன்னோவேஷன் பத்தி பேசலாம். ஸ்லைட் 4. சீஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ் FY 25-26 வந்து ரெக்கார்ட் ஹைஸ் தொட்டிருக்கு. ஆமாங்க. RS 72,325.82 crore வேல்யூ மற்றும் 19.32 lakh எம்டி வால்யூம் பதிவாகிருக்கு. இதுல டாப் ஏர்னர் யாருன்னு கெஸ் பண்ணுங்க. கண்டிப்பா ஃப்ரோசன் ஷ்ரிம்ப் தான். அதோட மதிப்பு மட்டுமே RS 47,973.13 crore. எக்ஸாக்ட்லி. மார்க்கெட் ஷிஃப்ட்ஸ் பாத்தீங்கன்னா USA 1 இருக்கு, அதாவது 2.32B. ஆனா அது டிக்ளைனிங் ஆயிட்டு வருது. ஆனா அதே சமயம் மேசிவ் growth இன் EU, SC ஏஷியா, சைனா, ஜப்பான் மார்க்கெட்ஸ்ல இருக்கு. வெஸ்ட் ஏஷியா மட்டும் டிக்ளைன் ஆயிருக்கு. இந்த எக்ஸ்போர்ட்ஸ்ல டாப் 5 போர்ட்ஸ் மட்டுமே 64% ஷேர் வச்சிருக்காங்க. ஆமா, அந்த போர்ட்ஸ் என்னன்னா விசாகப்பட்டினம், JNPT, கோச்சி, கொல்கத்தா, சென்னை. இது வந்து ட்ரேட். அடுத்து டெக் சைடுல ஒரு மாஸ் அப்டேட். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 3D செமிகண்டக்டர் யூனிட் ஒடிசாவில் அமைய போகுது. இதோட லொகேஷன் வந்து இன்ஃபோ வேலி, ஒடிசா. இது வந்து பேக்ட் பை CM மோகன் சரண் மஜி அண்ட் மின் அஸ்வினி வைஷ்ணவ். இதற்கான இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 1,943 crore வயா HIPSPL, அதாவது 3D HI டெக் யூஸ் பண்றாங்க. இதோட டைம்லைன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். 2028 கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு 2030 ஃபுல் ஸ்கேலுக்கு போக போறாங்க. அவங்களோட டார்கெட் வந்து 70K கிளாஸ் பேனல்ஸ், 50M யூனிட்ஸ் மற்றும் 13K மாடியூல்ஸ். ரொம்ப பெரிய டார்கெட் தான். விவசாயத்திலையும் டெக் இன்டிகிரேஷன் நடக்குது. IIT ரோப்பர் அக்ரிடெக் மூலமா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்டிகிரேட்டட் அக்ரி இன்டெலிஜென்ஸ் ஈகோசிஸ்டம் பை co-ENN-ANM.ai லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்வான் வந்து வெதருக்காக, கிருஷி கால் சென்டர்ஸ், அப்புறம் ஏஸ் அதாவது அன்னம் சாட் என்ஜின். இதோட ஆர்கிடெக்சர் ஒரு 3 லேயர் AI. ஆமா, 3 லேயர் AI. அது மட்டும் இல்லாம லாஜிஸ்டிக்ஸ்ல ஃபெடெக்ஸ் இன்ட்ராசிட்டி ட்ரோன் டெலிவரி வந்தாச்சு. இதோட ஃபர்ஸ்ட் இந்தியா ட்ரையல் வந்து பெங்களூர்ல நடந்திருக்கு. இது FedEx பிளஸ் IITM அதாவது ஆம்பர் விங்ஸ் கூட்டணியில DGCA அப்ரூவ்ட் ஆகி நடக்குது. ரூட் பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சிட்டி ஃபேஸ் 2 to BIAL. இதோட எஃபிஷியன்சி கெயின் தாங்க ஹைலைட். 53 கிலோமீட்டர் தூரத்தை 60 மினிட்ஸ் பை ரோட்ல கடக்க வேண்டியதை இப்போ 39 to 42 கிலோமீட்டர் தூரத்தை வெறும் 21 மினிட்ஸ் பை ஃபிளைட்ல கடந்துட்டாங்க. வாவ்! ட்ரோன் டெலிவரி மூலமாக 60 மினிட்ஸ் பயணத்தை 21 மினிட்ல முடிப்பது SSC மற்றும் பேங்கிங் அவேர்னஸ்ல லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் டெக் இன்டகிரேஷனுக்கு ஒரு சிறந்த உதாரணம். இது ஆஸ்பிரன்ட்ஸ் நோட் பண்ணிக்கணும். கண்டிப்பா நோட் பண்ணணும். சரி, அடுத்த இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் போயிடலாம். ஸ்லைட்ஸ் 5 and 6. இந்தியா டிப்ளமேட்டிக் காரிடார்ஸ்ல முதல்ல ஸ்ரீலங்கா. ஆமா, ஸ்ரீலங்கா VP CP ராதாகிருஷ்ணன் விசிட் வந்து April 1920 நடந்துச்சு. அங்க மீட்டிங்ஸ் வித் பிரசிடென்ட் அனுரகுமார டிசாநாயகே, PM ஹெரணி அமரசூரியா நடந்திருக்கு. அங்க ஃபேஸ் 3 ஹவுசிங் கம்ப்ளீட்டட் ஆட்டி 4,000 ஹவுசஸ் கொடுத்திருக்காங்க. அப்புறம் நார்த்தன் ரயில்வே ரெஸ்டோர்ட் அண்ட் பேலி பிரிட்ஜஸ் பில்ட். எஜுகேஷன் சைட்ல CEWET ஸ்காலர்ஷிப்ஸ் டபுள்ட் ஆயிருக்கு. அதாவது 350 இருந்து 700 ஆக. அது மட்டும் இல்லாம என்வாயன்மெண்ட் லிங்க் ஒன்னு இருக்கு. SL ஜாயின்ஸ் இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ், அதாவது IBCA. சூப்பர் லிங்க். அடுத்து பூட்டான் 7th ஜாயிண்ட் குரூப் ஆஃப் கஸ்டம்ஸ் மீட்டிங் வந்து முன்னார் கேரளால நடந்திருக்கு. ஓ, கேரளாவுல நடந்துச்சா? இதோட சேர்ஸ் வந்து யோகேந்திர கார்க் அண்ட் சோனாம் ஜாம்சோ. ட்ரேட் வைஸ் பாத்தீங்கன்னா இந்தியா ஹோல்ட்ஸ் 80% ஷேர். FY 24-25 ட்ரேட் 1.9 பில்லியன் ரீச் ஆகி 46% growth காட்டியிருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல 10 லேண்ட் கஸ்டம் ஸ்டேஷன்ஸை டெவலப் பண்ணிருக்காங்க. அதுல WBல 6, அசாம்ல 4 இருக்கு. லாஜிஸ்டிக்ஸ்க்காக CBM ECTS MOU சைன் ஆயிருக்கு. செக்யூரிட்டி ஆங்கிள் கொச்சியர் லேட் ஆபரேஷன் நும்கோர் இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் ரொம்ப முக்கியமானது. அடுத்து ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா டைஸ். கொரியா கூட ஸ்டேட்டஸ் வந்து ஃபியூச்சரிஸ்டிக் பார்ட்னர்ஷிப் சைன் டியூரிங் லீ ஜேமியம் விசிட். இதோட ட்ரேட் டார்கெட் வந்து 27B to 50B by 2030 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் ரெஸ்யூம் சீப்பா அப்கிரேட் பண்ண போறாங்க. இந்த இனிஷியேட்டிவ்ஸ்ல இந்தியா கொரியா டிஜிட்டல் பிரிட்ஜ், எக்கனாமிக் செக்யூரிட்டி டயலாக் இருக்கு. அலைன்மெண்ட்ஸ்ல ROK ஜாயின்ஸ் ISA, IPOI மற்றும் இந்தியா ஜாயின்ஸ் GGGI. 2028-29 டிக்ளேர்ட் ஹியர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். அற்புதம்.
அடுத்து யூனெஸ்கேப் ரிப்போர்ட் 2026. இதோட டாப் டயல் பாத்தீங்கன்னா இந்தியா ஜிடிபி 6.4% CY26க்கும் ப்ரொஜெக்டட் 6.6% CY27க்கும் சொல்லிருக்காங்க. பாட்டம் டயல்ல இந்தியா இன்ஃப்ளேஷன் 4.4% CY26க்கும் ப்ரொஜெக்டட் 4.3% CY27க்கும் இருக்கு. FDI லீடர்ஸ்ல இந்தியா $50 பில்லியன் முதலீட்டோட டாப்ல இருக்கு. அதுக்கடுத்து ஆஸ்திரேலியா $30 பில்லியன், ROK $25 பில்லியன், கசக்ஸ்தான் $21 பில்லியன் இருக்காங்க. இதுல ஒரு அலர்ட் ஒன்னு இருக்கு. இந்தியா இஸ் #1 remittance recipient. ஆனா threat of US 1% remittance tax by 2026 அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. எக்ஸாக்ட்லி. நீங்கள் இந்த UNSCAP ரிப்போர்ட்டில் கூறப்பட்டுள்ள US 1% ரெமிட்டன்ஸ் டாக்ஸ் த்ரெட்டை கவனித்தீர்களா? இந்தியா இஸ் #1 ரெமிட்டன்ஸ் ரெசிபியன்ட் என்பதால் பேங்கிங் எக்ஸாம்ஸில் இது ஒரு ஹாட் கொஸ்டின். இது மிஸ் பண்ணிடாதீங்க. ஆமா, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதே போல பிரிக்ஸ் ட்ராக் செகண்ட் அகாடமிக் ஃபோரம் நியூ டெல்லியில நடந்திருக்கு. ஹோஸ்டட் பை ORF plus RIS ahead of 18th summit. இதோட ஸ்கேல பாத்தீங்கன்னா 13 இன்டர்நேஷனல் ஸ்பீக்கர்ஸ் வந்திருக்காங்க. இதோட RICS ஃப்ரேம்வொர்க் என்னன்னா ரெசிலியன்ஸ், இன்னோவேஷன், கோஆபரேஷன், சஸ்டைனபிலிட்டி. சரி, நேரா ஸ்லைட் 7 and 8 ஃபைனான்ஷியல் ரெகுலேஷன்ஸ் அண்ட் பேங்கிங் டார்கெட்ஸ்க்கு போயிடலாம். RBI டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் மேண்டேட் ஃப்ரேம்வொர்க் 2026 கொண்டு வந்திருக்காங்க. ஆமா, இதுல ₹15,000 டிரான்சாக்ஷனுக்கு நோ அடிஷனல் ஃபேக்டர் ஆஃப் ஆத்தென்டிகேஷன், அதாவது AFR ரிக்வயர்ட் இல்ல. ஆனா ₹15,000 ஆகி இருந்தா AFR ஸ்ட்ரிக்ட்லி ரிக்வயர்ட். ஆனா இதுல அப் டு ₹1 lakh வரைக்கும் AFA exemptions exclusively for insurance, mutual funds and credit card billsக்கு கொடுத்திருக்காங்க. இதோட யூனிவர்சல் ரூல்ஸ் என்னன்னா 24 hours pre-debit alert required, 0 charges to customers, அப்புறம் இது covers cards, PPIs, UPI என எல்லாத்தையுமே கவர் பண்ணுது. அடுத்ததா SEBI Alternative Investment Fund Rules. Social Impact Investing min investment ₹2 lakhல இருந்து drop to ₹1,000 குறைச்சிருக்காங்க. இது ரொம்ப நல்ல மூவ். அதே போல ZCZP subscriptions min subscription 75%ல இருந்து drop to 50%. அப்புறம் நியூ ஸ்டேட்டஸ் படி சோஷியல் இம்பாக்ட் ஃபண்ட்ஸ் அலௌட் ஆஸ் நான் ஆபரேட்டிவ் ஃபண்ட்ஸ். பேங்கிங் எக்ஸாம்ஸ்க்கான ஒரு கோர் டாபிக் வருது இப்போ. SBI டார்கெட் 2030 மாஸ்டர் மேட்ரிக்ஸ். இதோட ஈகனாமிக் ஃபுட்பிரிண்ட் 20% to 25% ஆஃப் இந்தியாஸ் GDP-யா மாறணும்னு டார்கெட் வச்சிருக்காங்க. குளோபல் ரேங்கிங்ல 27th குளோபலில இருந்து என்டர் டாப் 10 குளோபலி அப்படிங்கிறது இவங்களோட எய்ம். SBIயோட பேலன்ஸ் ஷீட் இப்போ 51.62 lakh crore இருக்கு. பிசினஸ் வால்யூம் 103.29 lakh crore. அவங்களுக்கு 53 crore customers and 23,125 branches இருக்கு. இதற்காக ABCD strategy for deposit mobilization ஃபாலோ பண்றாங்க. எக்ஸ்பர்ட் கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். SBI டார்கெட் 2030ல கேபிட்டல் ஆக்டிவேஷன்ல 19,500 கோடி அன்கிளைம்டு டெபாசிட்ஸை குறிவைப்பது ஒரு ஹிடன் ட்ரெஷரை எக்கானமிக்குள்ள கொண்டு வருவது போல இருக்கிறது அல்லவா? கண்டிப்பா. சும்மா கிடக்கிற பணத்தை வெளியே கொண்டு வர்றது ரொம்ப புத்திசாலித்தனமான ஐடியா. டார்கெட் 25% of 19,500 crore unclaimed deposits. அது மட்டும் இல்லாம சர்வீஸ் எக்ஸ்பான்ஷனுக்காக சேவா சரத்தீஸ் இன் 10,000 branches கொண்டு வராங்க. சூப்பர். கொஞ்சம் கார்ப்பரேட் குவிக் பைட்ஸ் பார்த்துடலாம். கர்நாடகா பேங்க் பிளஸ் பைன் லேப்ஸ் இணைந்து பாஸ் டிஜிட்டல் பேமெண்ட் பண்றாங்க. NBBL பிளஸ் PLI, அதாவது போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ், இஸ் 65th பில்லர் ஆன் பாரத் கனெக்ட். அதே போல ADNIC இன் கிஃப்ட் சிட்டி, அதாவது UAE's இன்சூரன்ஸ்கோ கெட்ஸ் IFSCA லைசன்ஸ். அப்புறம் ரொம்ப முக்கியமானது டாடா ஸ்டீல் பிளஸ் SMS குரூப். வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஈஸி மில்க் டெக் ஜார்க்கண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. இது cuts CO2 50%. இதோட இலக்கு net zero by 2045. அடுத்து ஸ்லைட் 9 and 10 ஹெல்த் சொசைட்டி அண்ட் டிஃபென்ஸ் டெக். NSSO ஹெல்த் சர்வே 80th ரவுண்ட் ஏப்ரல் 2026 ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல டோட்டல் கவரேஜ் growth பாத்தீங்கன்னா ரூரல் இந்தியா 14.1%ல இருந்து 47.4% ஆக உயர்ந்து ஓவர்டேக்ஸ் அர்பன் ஆயிடுச்சு. அர்பன் இந்தியா வெறும் 19.1%ல இருந்து 44.3% தான் ஆயிருக்கு. இது ஒரு பெரிய ஷிஃப்ட். கவர்மெண்ட் ஸ்கீம் ரிலையன்ஸ் பாத்தீங்கன்னா ரூரல் 12.9%ல இருந்து 45.5% ஆகவும், அர்பன் 8.9%ல இருந்து 31.8% ஆகவும் உயர்ந்திருக்கு. ஆனா அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆவரேஜா ₹34,064 ஆயிருக்கு.
இதுல ரூரல் 31,484 rupees, அர்பன் 38,688 rupees. நீங்கள் கவனிங்க, இந்த NSSO ஹெல்த் சர்வேல ரூரல் இந்தியா அர்பன் இந்தியாவே டோட்டல் கவரேஜில் முந்தியது, அதாவது 14.1% to 47.4%. யூபிஎஸ்சி மெயின்ஸ் ஜிஎஸ் பேப்பர் 2க்கு மிக முக்கியமான டேட்டா பாயிண்ட். கண்டிப்பா ஆஸ்பிரன்ஸ் இதை யூஸ் பண்ணலாம். அடுத்து ஐடி டெப்ட் அவுட்ரீச், சப்ஜெக்ட் வந்து இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 2025 அவேர்னஸ். இதோட லொகேஷன் டெல்லி, அதாவது டெல்லி NCR. லீடர்ஷிப் யாருன்னா பல்லவி அகர்வால். ஸ்கேல் பாத்தீங்கன்னா ரீச்ட் 80 schools. அங்க கீ ஆக்டிவிட்டியா டாக்ஸ் யோர் பிரெயின் ஸ்டூடெண்ட் குவிஸ் நடத்துனாங்க. இதோட கோர் மந்த்ரா வந்து சரல் கானூன் ஷஷிக் பாரத். அருமை. அடுத்து டிஃபென்ஸ் டாக்டிக்கல் ஆசெட் போர்டு, டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் டெக்னாலஜி. 4 முக்கியமான ஆசெட்ஸ் இருக்கு. ஆசெட் 1 வந்து ட்ரால் அசெம்பிளி. இது Rs 975 crores deal with BML and electro-pneumatics for T-72, T-90 tanks minefield breaching-காக யூஸ் பண்றாங்க. ஆசெட் 2 என்ன? ஆசெட் 2 வந்து INS நிரேக்ஷக். இது கொலம்போ ஃபார் 4th IN SLN DVX 2026க்காக போயிருக்கு. அங்க 2 பிஷம் கியூப்ஸ் 50K 9mm ரவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, மகாசாகர் விஷனுக்காக. ஆசெட் 3 வந்து பிரஜ்னா AI சிஸ்டம். இது வந்து DRDO ஸ்கையோரோட இண்டிஜீனியஸ் AI சேட்டலைட் இமேஜிங் சிஸ்டம். கடைசியா ஆசெட் 4 வந்து ADC 150 டெலிவரி சிஸ்டம். இது 150 kg பேலோட் ஃபார் டிஸ்ட்ரெஸ்ட் ஷிப்ஸ்க்கு டெலிவரி பண்ணும். P-8I ஏர்கிராஃப்ட் ஆஃப் கோவால இருந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி, நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஸ்லைட்ஸ் 11ல இருந்து 14 வரைக்கும். குளோபல் அவார்ட்ஸ் லீடர்ஸ் அண்ட் அப்சர்வன்சஸ், கோல்ட்மன்ஸ் என்விரான்மெண்டல் பிரைஸ் 2026. இது ஃபர்ஸ்ட் ஆல் விமென் கோஹார்ட், 200K பிரைஸ். வின்னர்ஸ் லிஸ்ட் ரொம்ப முக்கியம். ஆப்பிரிக்கால இருந்து இர்ரோரோ டான்ஷி, அவங்க நைஜீரியா. ஏசியால பொரிம் கிம், அவங்க எஸ்கோரியா. யூரோப்ல இருந்து சாரா ஃபின்ச், UK. ஐலண்ட்ஸ்ல தியோனிலா ரோகா மேட்பாப், PNG. அமெரிக்கால அலனா அக்காகாக் ஹர்லி, USA. அப்புறம் சவுத் அமெரிக்கால யூவலிஸ் மொராலிஸ் பிளாங்கோ, கொலம்பியா. நீங்க நோட் பண்ணுங்க, கோல்ட்மேன் என்விரான்மெண்டல் பிரைஸ்ல ஃபர்ஸ்ட் ஆல் விமன் கோஹார்ட் இருப்பதை கண்டிப்பா கவனிக்கணும். SSC அப்புறம் ரயில்வே எக்ஸாம்ஸ்ல பேர்கள் பொறுத்துக, அதாவது மேட்ச் த ஃபாலோயிங் வடிவில் வரலாம். கண்டிப்பா. அடுத்து 26th லாரியஸ் வேர்ல்ட் ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் 2026. இது மட்ரிட்ல நடந்துச்சு. ஹோஸ்ட்ஸ் வந்து நோவாக் ஜோகோவிச் அண்ட் ஐலீன் கவ். வின்னர்ஸ் பாத்தீங்கன்னா கார்லோஸ் அல்கரஸ் ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகும், அரீனா செபலாங்க ஸ்போர்ட்ஸ் விமன் ஆகும் வின் பண்ணாங்க. பாரிஸ் அண்ட் ஜெர்மன் வந்து வேர்ல்ட் டீம் அவார்டு வாங்கினாங்க. இதுல மைல்ஸ்டோன் என்னன்னா, லமீன் யாமால் 18 years old, youngest to win 2 awards. அடுத்து WEF யங் குளோபல் லீடர்ஸ் கிளாஸ் ஆஃப் 2026. இதுல 118 லீடர்ஸ் 55 கண்ட்ரீஸ்ல இருந்து வந்திருக்காங்க. 10 இந்தியன்ஸ் ஃபீச்சர்டா இருக்காங்க. அவங்க ஜேஷா, ஈஷா அம்பானி, சுமித் குப்தா, அபிஷேக் பான்சல், அமேவ்வேஷ் சர்மா. அப்புறம் சுஹானி ஜொலோட்டா, அனிகேட் டோகர், சுப்ரியா பால், டாக்டர் எட்மண்ட் கிளின் ஃபர்னாண்டஸ் அண்ட் நட்சுகி சுகாய். பிசினஸ் வேர்ல்ட்ல ஆப்பிள் லிங்க் லீடர்ஷிப் டிரான்சிஷனை பத்தி சொல்லியே ஆகணும். டிம் குக் வந்து எக்ஸிகியூட்டிவ் சேர்மனா மாறுறாரு. ஜான் டர்னர்ஸ் புதிய CEOவாக வராரு, effective September 1, 2026. இவரோட பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா, இவர் ஜாயின் 2001 ஆர்கிடெக்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஐபேட் ஏர்பாட்ஸ். குளோபல் ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன்ல ISSF ஜூனியர் வேர்ல்ட் கப் 2026 கைரோ, ஈஜிப்ட்ல நடக்குது. 71 மெம்பர் இந்தியன் கண்டின்ஜென்ட் கலந்துக்கிறாங்க. கீ ஷூட்டர்ஸ் யாருன்னா ஷாம்பவி க்ஷிர்சாகர், ஷிவான் நார்வால். அதுபோல 13th வேர்ல்ட் பாரா அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப்ஸ் வந்து தாஷ்கெண்ட், உஸ்பெகிஸ்தான்ல ஜூன் 2027ல நடக்க போகுது. நோட்டபிள் obituaries பத்தி பார்த்தோம்னா, டாக்டர் கோபால் ராவ் பாட்டில், வயசு 94, டேவ் மனுஸ் ஆஃப் லத்தூர், காலமாயிருக்காரு. அதே போல பகவன் தாஸ் ரைக்வார், டவ், வயசு 83, பயனியர் ஆஃப் புண்டேலி மார்ஷல் ஆர்ட்ஸ், பத்மஸ்ரீ இன் 2026 வாங்கினவரும் இறந்துட்டாரு. குளோபல் அப்சர்வன்சஸ் கேலண்டர்ல 3 முக்கிய நாட்கள் இருக்கு. ஏப்ரல் 21 வந்து வேர்ல்ட் கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன் டே, ஏப்ரல் 22 இன்டர்நேஷனல் மதர் எர்த் டே, அண்ட் ஏப்ரல் 23 வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் வேர்ல்ட் புக் டே. சரி, எக்ஸாம் பத்தி நிறைய பேசிட்டோம். இப்போ எக்ஸாம் ஓரியன்டட் நாலேஜ் அசஸ்மெண்ட் டைம் வந்தாச்சு. ஆமா, ஸ்லைட் 15ல இருக்கிற கேள்விகளை நான் ஆன்சர் பண்றேன், நீங்க கொஸ்டின் கேளுங்க. ஆஸ்பிரன்ஸ், நீங்களும் என் கூட சேர்ந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ரெடியா? Q1. What is the new minimum distance radius under the draft sugarcane control order 2026? Ans
25 kilometer. Correct. Q2. Which state will host India's first advanced 3D semiconductor packaging unit, HPSPL? Ans, Odisha. Perfect. Q3. Under the RBI e-mandate 2026, up to what amount are mutual fund recurring payments exempt from AFA? Ans, rupees 1 lakh. Q4. Which nation's leader signed a futuristic partnership with India targeting 50B trade by 2030? Ans, Korea. Q5. Who became the first all-women cohort to win the Goldman Environmental Prize in 2026? Ans, Tenshi, Kim, Finch, Roca Manpop, Hurley, Morales Blanco. Last question. Q6. What is the average out-of-pocket healthcare expenditure per hospitalization according to the NSSO 80th round 2025? Ans, 34,064. ரொம்ப சிறப்பா ஆன்சர் பண்ணீங்க. தேங்க்ஸ். நீங்கள் எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதிலளித்தீர்கள்? இத கமெண்ட்ஸ்ல இல்லனா உங்க மைண்ட்லயாவது கால்குலேட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா. நாம இன்னைக்கு நிறைய முக்கியமான விஷயங்களை கவர் பண்ணியிருக்கோம். ஆமா, எக்ஸாம்ஸ்க்கு தேவையான அத்தனை முக்கியமான பாயிண்ட்ஸையும் எந்த ஒரு மிஸ்ஸிங்கும் இல்லாம கவர் செய்து விட்டோம். விவாதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. என்ன கேள்வி? நாம நேரத்தை UN SCAP ரிப்போர்ட்ல பார்த்த US 1% ரெமிட்டன்ஸ் டாக்ஸ் த்ரெட் உண்மையாகவே அமல்படுத்தப்பட்டால் இந்தியாவின் கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட் எந்த அளவுக்கு மாறும்? இத பற்றி நீங்கள் ஆழமாக சிந்தித்து பாருங்கள். இது நிஜமாவே ஒரு பெரிய எகனாமிக் இம்பாக்ட் உருவாக்கக்கூடிய விஷயம்தான். எக்ஸாக்ட்லி. சரி, மேலும் பல அப்டேட்ஸ் மற்றும் ப்ரிப்பரேஷன் மெட்டீரியல்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள டெலிகிராம் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். உங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வாழ்த்துக்கள்.